அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மனிதர்கள் தங்களுடைய நம்பிக்கையை தங்களுடைய பணத்தின் மேலும், சிலர் மனிதர்கள் மேலும், இன்னும் சிலர் தங்களுடைய திறமையின் மேலும் வைக்கின்றார்கள். ஆனால் இவை எல்லாம் நிலையற்றவை. இந்த உலக வாழ்க்கையும் நிலையற்றது. எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போகும். நாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய நிலையான, மாறாத ஒரு நபரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் திரு நாகராஜ் அவர்கள். எங்களை கேட்கிற அருமையானவர்களே, மறுபடியும் ஒரு முறை யார் இவர் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். தேவனுடைய இந்த மகத்துவமான இந்த தெய்வ செய்தியை, இந்த தெய்வ சத்தியத்தை கேட்டு நீங்களும் ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் எங்களுடைய வாஞ்சையுமாக இருக்கிறது. இப்பொழுதுமாக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே விதமாக எழுதியிருக்கிறது. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாறப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று வாசிக்கிறோம். இந்த வாக்கியத்துல எதன் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது, எதன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த உலகத்திலே நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரே நபர் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை வேதம் வலியுறுத்தி காண்பிக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், நிலையற்ற ஐஸ்வர்யம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் நினைக்கிறது தங்களுடைய பணம் அல்லது சொத்துக்கள் அல்லது நகை அல்லது வெளிநாட்டு சம்பளம் என்று எண்ணுகிறார்கள். இவைகள் எல்லாம் இருப்பது நல்லதுதான். ஆனால் இது உங்களுடைய நம்பிக்கை கிடையாது. உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய பொருள், இவைகள் இந்த மாதிரியாக நம்பிக்கைக்குரியது அல்ல. வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் நிலையற்றவைகள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய உலகத்தில் இருக்கிற பணங்கள், சொத்துக்கள், இவைகள் எல்லாம் நாம் வைத்திருக்கிறது தவறு கிடையாது, நல்லது, பிரயாசப்படுகிறதும் நல்லது. ஆனால் அதையே நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் நம்பக்கூடாது. ஏனென்று கேட்டால் அவைகள் ஒரு நாள் அழியும், அவைகள் கைவிடும், அவைகள் இந்த மாதிரியாக நிலையற்றது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது பணம், சொத்து இதான் வாழ்க்கை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் ஆஸ்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கிடையாது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அது உங்களுடைய நம்பிக்கை கிடையாது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அந்த யோபனுடைய புஸ்தகம் 31வது அதிகாரத்திலே 24, 25 வசனத்தில் எழுதியிருக்கிறது, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரிதென்றும் எண்ணிக்கைக்கு மிகுதியும் கிடைத்திருக்கிறது என்று நான் மகிழ்ந்தும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அது என்னுடைய ஆதரவு. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது தங்களுக்கு இருக்கிறதான தங்கம், வெள்ளி, இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை, இதுதான் என்னை ஆதரிக்கும், கஷ்டம் வருகிற வேலையிலே அடகு வைக்கலாம் அல்லது விற்று சாப்பிடலாம் என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அதன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதனாலே அவர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தேவனை மறுதலிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த பொன், வெள்ளி, இந்த உலக பிரகாரமான சொத்துக்கள் என்ன செய்யாது என்று கேட்டால் நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தாது. இன்னும் பைபிள் எழுதியிருக்கிறது, 118வது சங்கீதம் 8வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதத்திலே வாசிக்கும். இன்னும் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் மனிதனை நம்புகிறார்கள். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய என்னுடைய உறவினர்கள் அல்லது என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய பெற்றோர் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் மனிதனை நம்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது
ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதேயுங்கள் என்று 146 சங்கீதம் 3வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. எஸ்ஐயா 2:22 வசனத்தில் எழுதியிருக்கிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவர் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று எழுதியிருக்கிறது. ஆகையினாலே மனிதர்களை நம்பக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, நாம் நம்மையே நம்பக்கூடாது. 2 கொரிந்தியர் 1:9 வசனத்தில் எழுதியிருக்கிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய சுயத்தை அங்கே நம்பக்கூடாது. எனக்கு திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, சாமர்த்தியம் இருக்கிறது, ஆகையினாலே படிப்பு இருக்கிறது, ஆகையினாலே நான் என்ன செய்வேன், அந்த மாதிரியாக பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அநேகர் தங்களையே நம்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேலே நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கூட நீ கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் இவைகளெல்லாம் நம்பக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் யாரை நம்புகிறது? அதைத்தான் அந்த 1 தீமோத்தேயு 6:17 வாசித்தோம். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தை மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. தேவன் மேலே நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லவில்லை. ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஜீவனுள்ள தேவன் மேல். ஜீவனுள்ள தேவன் தான் பார்க்க முடியும். ஜீவனுள்ள தேவன் தான் கேட்க முடியும். ஜீவனுள்ள தேவன் தான் அங்கே உதவி செய்ய முடியும். அந்த ஜீவனுள்ள தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே வந்தார். 33 வருஷங்கள் அவர் வாழ்ந்தார். கடைசியாக சிலுவையிலே சர்வலோகத்தினுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே பலியானார். தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்தார். தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவன். அருமையானவர்களே, யார் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும்? தேவன் மேலே அல்ல, ஜீவனுள்ள தேவன் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனத்திலே எழுதியிருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. எனவே தேவனை நம்புகிறது, ஜீவனுள்ள தேவனை நம்புகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாக்கியமான காரியம். இந்த பைபிளில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எசேக்கியா என்கிறதான ஒரு ராஜா வாழ்ந்த காலத்திலே அவனுக்கு எதிரடையாக எதிரிகள் வருகிற சமயத்திலே அந்த ராஜா என்ன செய்தான் என்று கேட்டான். தேவன் மேல் உள்ளதான அந்த நம்பிக்கையினாலே எதிரியோடு கூட அவன் சண்டைக்கு போகவில்லை. அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், தேவனை நம்பி அவன் ஜெபித்ததாக பைபிள் எழுதியிருக்கிறது. எஸ்ஐயா 37வது அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்று அவர் சொல்லுகிறார். எதிரி சண்டைக்கு வருகிற வேளையில அவனோடு கூட எப்படி சண்டையிட்டு மேற்கொள்ளலாம் என்று எண்ணாதபடிக்கு அவன் தன்னுடைய படை வீரர்களையோ அல்லது தன்னிடத்தில் இருக்கிற போர் ஆயுதங்களையோ அவன் நம்பாதபடிக்கு அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். பைபிள் எழுதியிருக்கிறது, இந்த ராஜா தேவனை நம்பினது போல இவனுக்கு முன்னாலே இவனுக்கு பின்னாலேயே ஒரு ராஜாக்கள் கூட என்ன செய்யல, தேவனை நம்பலைன்னு பைபிள் எழுதியிருக்கிறது. எனவே அவன் தேவனை நம்பினான். ஆகையினாலே எதிரினுடைய படைகளை பார்க்கவில்லை, தன்னுடைய படைகளை பார்க்கவில்லை. அவன் தேவனை நம்பினபடினாலே அவன் தேவனை பார்த்தான். அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், உம்முடைய கண்களை என்ன செய்தாலும் நீர் திறந்து பாரும், நீர் யார்? ஜீவனுள்ள தேவன். அதோடு மாத்திரமல்ல, அந்த 20வது வசனத்திலே சொல்கிறான், இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஜீவனுள்ள தேவனை நம்பினதுனால அவன் எந்த விதமான கிரியை செய்யாதபடிக்கு அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அவன் ஜெபித்தான். அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. பைபிள் எழுதியிருக்கிறது, தேவன் அந்த ராத்திரியிலே ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். ஏசாயா 37வது அதிகாரம் 36வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்தான் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, இது கதை அல்ல. யுத்தத்துக்கு போயிருந்தா
எதிரியினுடைய பக்கத்துல 100 பேர் செத்துருந்தாலும் இவன் பக்கத்துல 50 பேர் செத்துருப்பாங்க. அவனுக்கு பொருள் நஷ்டம் வந்திருந்தா இவனுக்கு பொருள் நஷ்டம் தான் வந்திருக்கும். எந்த விதமான பிரயாசம் இல்லாதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் நம்பி சார்ந்து கொண்டபடினாலே, ஆண்டவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன், தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவன் நம்பி ஜெபித்தான். ஒரே ஒரு தூதன் தான் போனார். 1,85,000 பேரை கொண்டு போட்டதாக பைபிள் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, யாரை நம்புகிறீர்கள்? உலகத்தில் உங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது, நல்லது. ஆனால் அது எதுவும் உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானது அல்ல. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் மாத்திரமே அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் என்றெல்லாம் வேதத்திலே எழுதியிருக்கிறது. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே இன்றைக்கு மனிதர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்து உங்களுடைய இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் மகிமையின் நம்பிக்கையாக வந்து வாசம் பண்ணுவார். பைபிளிலே கொலோசியர்கள் 1:27 எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது போல பாடு, கஷ்டங்கள், வியாதி, நெருக்கம், இக்கட்டு இவைகள் எல்லாம் வரும். ஆனால் அதன் மத்தியிலே யாரும் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே முயற்சிக்கிறது கிடையாது. காரணம் என்னவென்று கேட்டால் அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவனுடைய நம்பிக்கை இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தேவன் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் மன்னிக்கப்பட முடியாத அவ்வளவு பெரிய பாவத்தை மன்னித்தவர். இந்த உலக பிரகாரமான பாடு, கஷ்டங்கள், வேதனை, வியாதி, இக்கட்டு, சஞ்சலத்திலிருந்து என்னை விடுவிப்பார் என்கிறதான அந்த நம்பிக்கை இருக்கிறது. அவர் நம்பிக்கையின் தேவன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த தேவன் உங்களுடைய இருதயத்திலே மகிமையின் நம்பிக்கையாக அவர் இருப்பார். அந்த 1 பேதுரு 1:4 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களுக்கு அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாத நம்பிக்கை, மாசற்ற நம்பிக்கை, வாடாத நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை. அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர். நிலையற்ற ஐஸ்வர்யத்தையும் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். இந்த ஜீவனுள்ள தேவனை நம்பி வாழ்க்கையில யாரும் வைக்கப்பட்டு போனது. பைபிள்ல 2வது சங்கீதம் 4வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவனை நம்புகிற யாரும் உலகத்திலே கைவிடப்படுகிறது. ஜீவனுள்ள தேவனை நம்பின யாரும் வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போகவில்லை. நம்பிக்கைக்கு பாத்திரமான தெய்வம். உலகம் உண்டான நாள் முதல் இதுவரைக்கும் உலகத்திலே ஒரு மனிதனை கூட கொண்டு வந்து இந்த ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே என்னுடைய வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது, நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறேன் என்று சொல்லி உலகத்திலே யாரும் சொல்லவும் முடியாது, அவர்கள் சொல்லவும் கூடாது. நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன். இன்றைக்கு மனிதர்களையும் பொருளையும் வேலைகளையும் மற்ற அநேக காரியங்களை நம்பி வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னுமாக நீங்கள் வேதத்தை வாசிக்கிற வேளையிலே ரோமர்கள் 5:5 வசனத்தில் எழுதியிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் விடுவிப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை நம்புகிறீர்களா? உலகத்திலே பணத்தையும் மனிதர்களை நம்பி
வாழ்க்கையிலே தோற்று போயிருந்தால் இன்றைக்கு ஆண்டவரை நம்புங்கள். ஜீவனுள்ள தேவனை நம்புங்கள். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவன் யாரிடத்திலே வாங்குகிறவர் அல்ல. நீங்க அவருக்கு காணிக்க கொடுக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், அல்லது அவருக்கு வேற எதையும் நீங்க செய்ய வேண்டாம். அவர் வாங்குகிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். சிலுவையிலே தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். இந்த உலகத்திலே உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் அவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார், தாராளமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே பைபிள் சொல்லுகிற ஜீவனுள்ள தேவன் யாரிடத்திலும் வாங்குகிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, அதிலே வாசிக்கிறோம், நாம் அனுபவிப்பதற்கு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் அநேருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தாலும் அதை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் கொடுக்கிறது எல்லாம் எதற்காக என்று கேட்டால், அனுபவிக்காமல் அந்த மாதிரியாக மூட்டை கட்டி மேல வைக்கிறதுக்காக அல்ல, அனுபவிப்பதற்காக. தேவன் அந்த மாதிரியாக அனுபவிக்கக்கூடிய நிலைமையிலே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்து என்ன வாசிக்கிறோம், சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கிறவர் என்று வாசிக்கிறோம். தேவன் ஒரு நாளும் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டார், தீமை செய்ய மாட்டார். அவர் தீமைக்கு காரணர் அல்ல. அவர் சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர். அவர் அந்த மாதிரியாக நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். அந்த 23ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனை நீங்கள் நம்புகிற வழியில, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய தீமை அல்ல, அவருடைய நன்மை, அவருடைய கிருபை உங்களை பின்தொடரும் என்று அந்த மாதிரியாக தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்ததிலே வாசிக்கிறோம், 1-2 நன்மைகள் மாத்திரமல்ல, சகலவிதமான நன்மைகள் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்து அறகுறையாக அல்ல, அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், சம்பூரணமாய் கொடுக்கிறவர் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, யார் இவர்? உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் கொடுக்கிற தேவன், அவர் வாங்குகிறவர் அல்ல, அவர் மனிதனிடத்தில் எதையும் எதிர்பார்க்கிறவர் அல்ல, அல்லது மனிதனுக்கு கொடுப்பதற்காக அவர் எந்த விதமான நிபந்தனையும் வைக்கிறவர் அல்ல. ஒரு எளிய விசுவாசம். ஆண்டவரே, நான் உண்மையை நம்புகிறேன், நான் உண்மையை சார்ந்து கொள்கிறேன் என்கிற வேளையில நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு, ஒரு திருப்தி இந்த ஜீவனுடைய தேவனை நம்புகிற வேளையிலே உங்களுக்கு கிடைக்கும். 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரை நம்புகிறவருடைய வாழ்க்கையில தேவன் குறைவை நிறைவாக்கி அவர் சம்பூர்ணமாக நிறைவாக ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இப்படி 40 வருஷமாக ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு தேவன் என்ன செய்தார்? அவர்களை பராமரித்தார். அருமையானவர்களே, இந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் நம்புகிற வேளையிலே அவர் உங்களை பராமரிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் ஒருவரே நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன். எனவே இந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் நம்ப வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு படிப்பு, வேலை, பணம், சொத்து, நகை, மனிதர்கள் எல்லாரும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் யாரையும் நம்பாதீங்க. அவர்கள் எல்லாம் அழியும், அவர்கள் எல்லாம் ஒரு நாள் கைவிடுவார்கள். எனவே கைவிடாத தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. கடைசியாக வேத புத்தகத்திலே எரேமியாவுடைய புத்தகம் 17வது அதிகாரத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்திலே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை, உலகத்திலே அழிந்து போகிற பொருட்கள் அல்ல. நான் கர்த்தரையே நம்பி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற இந்த மனுஷன் தான் பாக்கியவான். அதிலே சொல்லி இருக்கிறது 5வது வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் விபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு இந்த தேவன் வேண்டாம், எனக்கு பணம், மனிதர்கள் வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. நம்மை சிருஷ்டித்த, நம்மை நேசித்து நமக்காக பலியான கர்த்தர் சொல்லுகிறார்.
எனவே யாரை நம்புகிறீர்கள்? எதை நம்பி ஜீவிக்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைங்கள். அவர் நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கிறவர், உங்களிடத்திலிருந்து வாங்குகிறவர் அல்ல. இது எல்லாமே இலவசம்தான். இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீங்க அவரை நம்பணும். நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீதானே என் நம்பிக்கை. இதுவரைக்கும் உலகத்தில் அழிந்து போகிறவர்களை நம்பி வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போய்விட்டேன். உண்மையே நம்புகிறேன், உண்மையே சார்ந்து கொள்கிறேன், உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன், உண்மையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும். எனவே இதை பற்றி நீங்கள் இன்னும் கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய நோக்கம், எப்படியாலும் ஜீவனுடைய தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்பி அவருடைய அனுகிரகத்தோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எனவே நீங்கள் அவரை நம்புங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியும் நல்ல நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே நம்பிக்கையின் தேவன். நீர்தான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்பதை வேத புஸ்தகம் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. எனவே இந்த உலகத்திலே அழிந்து போகிற எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் நம்பாதபடிக்கு நாங்கள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நாங்கள் உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க அனுகிரகம் பாராட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற அநேகர் வாழ்க்கையில அழிந்து போகிற காரியங்களை நம்பி வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் இந்த சூழ்நிலையிலும் உண்மை நம்ப, ஆண்டவரே உண்மை விசுவாசிக்க, உண்மை ஏற்றுக்கொள்ள, உண்மை நம்பி ஆண்டவரே இந்த ஜீவ மார்க்கத்திலே வருவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். தேவனுடைய மகத்துவமான சத்தியத்தை அறியவிடாதபடிக்கு அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி உடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உடைய வல்லமையுள்ள ஆவியானவருக்கும் உங்களுடைய தெய்வீக ரட்சிப்புக்கும் உடைய தெய்வீக நம்பிக்கைக்கும் அவர்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி எங்களுடைய இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்மையோடு ஆசீர்வதிக்க கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மரணம் உன்னை தொடும் முன்னே, மரணம் உன்னை தொடும் முன்னே மனமும் திருந்தி வாழவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. வானமும் பூமியும் அழிந்துவிடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும். வானமும் பூமியும் அழிந்துவிடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும். பாவம் முன்னை தொடர்ந்து வரும், பாவம் முன்னை தொடர்ந்து வரும். ஆளும் நரகத்தில் தள்ளிவிடும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா.
மரணம் சாய்த்துவிடும். உயிரோ போகும் தேவனிடம், உடலை மரணம் சாய்த்துவிடும். உயிரோ போகும் தேவனிடம், பாவ சுமையோடு அது போனார். பாவ சுமையோடு அது போனார். வாழும் நரகம் தான் கிடைக்கும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாடுகள் கொண்ட இயேசுவையே, பாடுகள் கொண்ட இயேசுவையே பற்றிக் கொள்வாய் இப்பொழுதே. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. இந்த உலகில் ஐஸ்வர்யம், மனிதர்கள், நம்முடைய திறமைகள், நம்மோடு இருக்கும் எல்லாம் நிலையற்றது என்றும், ஜீவனுள்ள தெய்வமே மாறாதவர் என்றும், நாம் அவரை நம்முடைய நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டோம். நாம் ஜீவனுள்ள தெய்வத்தை நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தின் தண்டனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து உங்களுடைய நம்பிக்கையாக மாறுவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தெய்வத்தை உங்கள் நம்பிக்கையாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து உங்கள் நம்பிக்கையாக மாறுவதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.